ஆண்டவருடைய வாக்கு எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில பலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த கால வேளையில ஓ ஸ்தோத்திரம். நாம் குறுகிடாமல் குன்றிடாமல் நம்மை பாதுகாத்த தேவனின் வாக்குகளை சொல்லி அவரை உயர்த்துவோம். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்ணினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பாலான மண்மேடுகளை அவர் வேந்தன் மனையாக்குகிற தேவன். ஆண்டவரை நாம் எல்லாரும் உயர்த்தி இந்த கால வேளையில நம்முடைய சிறை வாழ்வை மறைய பண்ணுவார், நமக்கு சீர்வாழ்வை தருவார் என்று, சீயோனின் மகிமை மறுபடியும் நமக்கு திரும்பும் என்று ஆண்டவரை உயர்த்தி அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆதி நிலையேகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் மாறாளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு, சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயமின் மீனாய் ஆகாயமின் மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அனாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையின் அடைக்கலமாய் இருக்கிறதுனால அவர் நம்மை திக்கற்றதாய் விடா நம்மோடு கூட இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற அற்புதமான ஆண்டவரை நாம் எல்லாரும் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கைகளை தட்டி ஆறாத காயங்கள் ஆறும், ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வீனில் மூடும். ஆற்றியே தேற்றும் நல்நாத, போற்றியே பாதம் பணிவோம். அநாதி தேவனை அடைக்கலம் பாரில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவனை அடைக்கலம் ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு
அழைப்போம். ஆண்டவர் சிதறாத பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒளி ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறா எல்லாரும் சொல்லுவோம், சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வாரா. பதறாத பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் வாக்கு எப்பொழுதுமே பலிக்கும். மற்றவங்க சொல்றது பலிக்குதோ இல்லையோ, ஆண்டவர் சொல்றது பலிச்சிரும். சிலர் சொல்லுவாங்க, கருணாக்கு இருக்கிறவங்க சொன்னா பலிக்கும்னு. எனக்கு தெரியல அது பலிக்குமா இல்லையா. ஏன்னா எனக்கும் கருணாக்கு தான். அது பலிக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை ஒரு மனுஷனிடத்தில் சொன்னார், அது நிச்சயமா பலிக்கும். யாக்கோபு கிட்ட சொன்னார், அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான்னா அவன் செஞ்ச தவறுக்காக தான். ஆனாலும் அவன் ஓடி போய் ஒரு இடத்துல அவன் தலையில வச்சு அவன் படுக்கும்போது அவனுக்கு ஒரு நித்திரை வருது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் அவன் வாழ்க்கையில என்னதான் பரிசு அளிச்சாராம்? பதறாத வாழ்க்கை பரிசு அளிச்சாராம். பதட்டம் நிறைந்த வாழ்க்கை. எவன் எப்போ வருவான், என்ன செய்வான், என்ன நடக்கும், மாமனார் என்ன செய்வார், தம்பி என்ன செய்வான், தம்பி அண்ணனா, அண்ணன் என்ன செய்வார், பயத்தோடு இருந்தபோது ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதப்பா, நான் உன் கூட துணை நிற்கிறேன், உன்னை காப்பாற்றுவேன், நீ திரும்பி வர்ற வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன், உன்னை நான் காப்பாற்றுவேன். எதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் எதெல்லாம் இழந்தானோ ஆண்டவர் சொல்றாரு, நீ இழந்ததாகவே இருக்கட்டும், ஆனால் நான் மறுபடியும் நீ உன் தகப்பன் தேசத்துக்கு வரும்போது 2 பரிவாரங்களோடு வர கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். ஒன்றுமே இல்லாமல் கர்த்தரிடத்துல வந்த நம்ம எத்தனை பரிவாரங்களாய் மாற்றி இருக்கிறார். நான் அடிக்கடி எண்ணி பார்ப்பேன். இந்த சபைக்கு வரும்போது ஒன்றுமே இல்லை. கடைசியாக ஒரு 18,000 ரூபா வைத்திருந்தோம். அதுதான் எங்களுக்கு சொத்து. அந்த நேரத்தில் 4 வருடத்துக்கு முன்பதாக நான் சொல்லுகிறது. இந்த 18,000 ரூபா வைத்து என்ன செய்வதுன்னு தெரியல. வாடகைக்கு இடம் பிடிக்கணும், எல்லாம் செய்யணும், எல்லாம் பண்ணணும். ஒரே என் கூட இருந்த நபர்களுக்கெல்லாம் தெரியும் என்ன செய்வதென்றே தெரியல. அந்த 18,000 ஒருத்தர் வந்து பத்திரிகைக்காரங்களுக்கு கொடுக்கணும்னு வாங்கிட்டு போயிட்டார். அப்போ நாங்கள் எப்படி ஆயிட்டோம்னா பூஜ்ஜியம் ஆயிட்டோம், 0 ஆயிட்டோம். ஆனால் இன்னைக்கு நிலைமைகளை திரும்பி பார்க்கும்போது எங்களை ஆண்டவர் எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்து இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. வாங்கி போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தா யோசிக்கவே முடியல. எல்லாம் விலை உயர்ந்த பொருட்கள் மாத்திரமே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு மேலே இருக்கும் நாம் வைத்திருக்கிறது.
எப்படி முடிந்தது? இல்லை, கர்த்தர் ஒருவனை அழைத்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் அவனுக்கு தருவார், செய்வார் என்ற நம்பிக்கை. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அப்படி நம்பணும், அப்படி ஆண்டவரை நம்பணும். பூஜ்யமாக இருக்கிறீங்களா? சந்தோஷம். என் பூஜ்யத்திலையும் கர்த்தர் நிறைவாய் தருகிறவராய் அவர் இருக்கிறார், என்னை நடத்துவார். தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் 19ஆம் வசனமும் 20ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் பெருகுகிறார்கள். 19ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு பாருங்க, பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையிலே ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது அங்க பாருங்க, பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறிய அடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. சத்துருக்கள் அநேகமாய் பெருகும்போது ஆண்டவர் எப்படி அதை முறியடிக்கிறார்னு பாருங்க. ஒரு தண்ணீர் எப்படி வழிந்தோடுமோ அப்படி தண்ணீர் உடைந்தோடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார். தண்ணீர் உடைந்து ஓடுறத பார்த்துருக்குறீங்களா? ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா சுனாமிலாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வெள்ளம் வரும்போது எப்படி அது உடைந்து ஓடுமோ அப்படி கர்த்தர் தாவீதினுடைய சத்துருவை உடைந்து ஓட பண்ணினாராம். உங்களுக்கு விரோதமாக என்ன தடைகளும் தடைகளை உடைந்தோட பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். தடையை பார்த்து பயப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தடைகளை பார்த்து பயப்படாதீங்க. தடைகள் வர்றது நல்லதாங்க. ஏன்னா அந்த தடைகள் நமக்கு முன்பதாக நிற்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் என்பதை பார்க்க முடியும். சத்துருக்களை உடைந்தோட பண்ணினாராம், ஒரு வெள்ளம் உடைந்தோடுகிறது போல அப்படி நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பால் பிராசிம். வாயில நுழைய மாட்டேன். பால் பாயாசமா? ஆமா, பால் பாயாசம்லாம் ஈஸியா வருது, இது வரமாட்டேது பாருங்க. தமிழ்ல என்ன போட்டிருக்கு? பாகால் பிராசீம். வாயில வரலனாலும் சொல்லுங்க, பாகால் பிராசீம். ஆமா, இந்த வாரத்தில் மறந்துடாதீங்க. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு முன்பதாக நிற்கிற தடைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை உடைந்தோடு பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏன் பாஸ்டர் இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இப்போ ஒரு புது பாட்டு பாட போகிறேன். ஆமாம், அந்த புது பாட்டு ரொம்ப அர்த்தமுள்ள பாட்டு, ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. நேற்று ப்ராக்டிஸே இல்லை. 2 பாடகர்கள் இருக்கிறார்கள். ஆமாம், ப்ராக்டிஸே இல்லைனாலும் பாட்டு அனுப்பி விட்டு பாட்டு கேளுங்க, பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அவங்க பாடுவாங்கன்னு நம்புகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஏன்னா ரொம்ப ஈஸியான பாட்டு தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஈஸியான பாட்டு பாடுங்க. ஆமாம், என்ன இந்த பாஸ்ட்டுக்கு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் என்னத்தையா ஒன்று புது பாட்டை பாடுறாரு. பழைய பாட்டு எத்தனையோ இருக்குன்னு நினைக்காதீங்க, புதுசாக பாடுங்க. பழைய பிரச்சனையே தான் வருதா? பக்கத்தில் இருக்க மூஞ்ச பாருங்க, பழைய பிரச்சனையே தான் வருதா? ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை நம்மளை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுதே, புதுசாக வருதே, தினுசாக வருது. இல்லை, அப்படி இருக்கும்போது கர்த்தர் சில வார்த்தைகளை கொடுத்து நம்மளை பாட வைக்கிறார். அப்படி பாடும்போது தான் ஒரு தைரியம் வருது, ஒரு உற்சாகம் வருது. இந்த பாட்டை நான் கேட்கும்போதே எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு. தடைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட தடைகளை உடைக்கிறவர் இருக்கிறார் என்பதனாலே ஒரு தைரியம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி அவர் நாமத்தை நாம் பாட போகிறோம். எங்களோடு கூட இணைந்து ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி நாம மகிமைப்படுத்தோம்.
தலையை உயர்த்திடும் தேவன், என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமையை அறிந்திடும் தேவன், என்னோடு இருக்க. சொல்லுங்க. என் தலையை உயர்த்திடும் தேவன், என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமையை அறிந்திடும் தேவன், என்னோடு இருக்க பயமில்லையே. ஏல் பேராசிம், ஏல் பேராசிம், தடைகள் உடைப்பவரே. ஏல் பேராசிம், ஏல் பேராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் ரெட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் ரெட்டிப்பை தருபவரே. பழையதெல்லாம் ஒளிந்திடுமே, முந்தின காரியம் இனி இல்லையே. பழையவையெல்லாம் ஒளிந்திடுமே. சொல்லுங்க. முந்தின காரியம் இனி இல்லையே. பழையவையெல்லாம் ஒளிந்திடுதே, முந்தின காரியம் இனி இல்லையே. பழையவையெல்லாம் ஒளிந்திடுமே. கர்த்தரோ இறங்கி செயல்படுவி, கர்த்தரோ இறங்கி செயல்படுவி. புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பி, புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பி. ஏல் பேராசிம், ஏல் பேராசிம், தடைகள் உடைப்பவரே. ஏல் பேராசிம், ஏல் பேராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் ரெட்டிப்பு தருபவரே. சொல்லுவோம். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் ரெட்டிப்பு தருபவரே. கைகளை சட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. சிறுமைப்படுவது நல்லது. நாம் சிறுமைப்படும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Oh yes. சிறுமைப்பட்ட இடங்களிலெல்லாம் சிரசை உயர்த்தி மகிழ செய்வி. சிறுமைப்பட்ட இடங்களிலெல்லாம் சிரசை உயர்த்தி மகிழ செய்வி. நித்திய மாட்சிமை எனக்கு தந்து, நித்திய மாட்சிமை எனக்கு தந்து, தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பி. தலைமுறை தலைமுறை துதி. எல்லாரும் சொல்லுவோம். ஏல் பேராசிம், ஏல் பேராசிம், தடைகள் உடைப்பவரே. ஏல் பேராசிம், ஏல் பேராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட ரெட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் ரெட்டிப்பு தருபவரே. ஏல் பேராசிம், ஏல் பேராசிம், ஏல். சொல்லும் போதே தடைகளை உடைப்பார். ஓ எஸ். ஏல் பேராசிம், ஏல் பேராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் ரெட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் ரெட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் ரெட்டிப்பாய் தருகிற ஆண்டவரை சொல்லி நேர்த்தியான இடங்களில் நம்மை நடத்துகிறார். நேர்த்தியான இடங்களிலெல்லாம் சிறந்த பங்கை எனக்களிப்பி. நேர்த்தியான இடங்களிலெல்லாம் சிறந்த பங்கை எனக்களிப்பி. வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே, வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில். எத்தனை பேர் நம்புறீங்க? குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர்
ஏல் பெராசிம், ஏல் பெராசிம், தடைகள் உடைப்பவரே. ஏல் பெராசிம், ஏல் பெராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க. சொல்லுங்க எல்லாரும். என் நிலைமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க. சொல்லுவோம். என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் பெராசிமே, தடைகள் உடைப்பவரே. ஓ எஸ், என் பெராசிம், என் பெராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. எத்தனை பேர் நம்புறீங்க? இரட்டிப்பு தருபவரே. ஏல் பெராசிம், ஏல் பெராசிம், ஏல் பெராசிம், தடைகள் உடைப்பவரே. ஹல்லேலூயா. தடைகள் உடைப்பவரே. நாங்கள் துன்பத்தை கண்ட இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் ஏல் பெராசிம், ஏல் பெராசிம், ஏல் பெராசிம், தடைகள் உடைப்பவரே. ஏல் பெராசிம், ஏல் பெராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. சொல்லுவோம். இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. மறுபடியும் சொல்லலாமே. துன்பத்தை கண்ட, நீங்க மாத்திரம் சொல்லுங்க. ஏல் பெராசிம், ஏல் பெராசிம், ஏல். வெரி குட். ஏல் பெராசிம். துன்பத்தை கண்ட இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய். ஓ, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய். எத்தனை பேர் நம்புறீங்க? ஓ எஸ். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. நல்ல கைகளை தட்டி இரட்டிப்பு தருகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என் துன்பம் இன்னையோட முடிஞ்சது. துன்பம் எந்த அளவுக்கு வருதோ ரொம்ப நல்லது பாருங்க. ஏன்னா துன்பம் எந்த அளவுக்கு வருதோ அதே அளவுக்கு தான் உனக்கு தருவேன்னு சொல்லலை. துன்பம் எந்த அளவுக்கு வருதோ அதை காட்டிலும் 2 மடங்கு சந்தோஷத்தை எனக்கு தருகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கலாம். கடந்த ஆராதனையில் ஒரு சகோதரி வந்து சொன்னார்கள், 19 வயது தன்னுடைய மகள் நேற்று ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு போயிட்டா. நான் இன்றைக்கு டீன் சர்வீஸ்லாம் ஏன் நடத்துகிறோன்னா, இப்படிப்பட்ட சில சம்பவங்கள்லாம் நம்முடைய குடும்பத்தில் நடக்கக்கூடாதுன்னு தான் நடத்துகிறோம். உங்கள் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா நீங்கள் தயவுசெய்து இந்த டீன் சர்வீஸுக்கு அனுப்பிச்சி வைங்க. அந்த 19 வயது பிள்ளை ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு, அம்மா என்னை தேடாதீங்க, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அந்த பையன் கூட நான் போயிட்டேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்காதீங்க, நான் நல்லா இருக்கணும்னு நினச்சா நீங்கள் எதுவும் செய்யாதீங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை அனுப்பிட்டு, நான் அவன் கூட சந்தோஷமாக இருப்பேன், நீங்கள் என்னை தேடாதீங்கன்னு சொல்லி 19 வயது பிள்ளை
எனக்கும் திருமண வயது வந்து விட்டது, அந்த பையனுக்கும் திருமண வயது வந்து விட்டது. நாங்கள் போகிறோமா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அழுகுறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அதனால தான் டீன் சர்வீஸ்க்கு அனுப்புங்கன்னு சொல்கிறோம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா மற்ற இடத்துக்கெலாம் நம்ம அனுப்புகிறோம், ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம அனுப்புறதில்ல. யூத் சர்வீஸ்க்கு எதுக்கு அனுப்புகிறோம்னு சொல்கிறோம், அதுக்கு தான் சொல்கிறோம். ஏன்னா உலகம் கெட்டு கிடக்குது. அப்படி துன்பத்தோடு நீங்கள் வந்துருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் ரெட்டிப்பான பலனை தருகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம நடத்துவாருங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், பயப்படாதீங்க. கெட்ட குமாரன் எப்படி புத்தி தெளிஞ்சு வந்தானோ அந்த மாதிரி புத்தி தெளிஞ்சு உங்கள் மக மறுபடியும் வருவா. விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நம்ம பிள்ளைங்க ஒரு மாதிரி போகிறாங்களேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. நீங்கள் வருத்தப்படுறதுனால ஒன்றும் ஆயிர போகிறதில்ல. ஆனால் வருத்தப்படுறதை நிறுத்திட்டு துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் ரெட்டிப்பை தருகிற ஆண்டவருக்கு நேராக உங்கள் முகத்தை திருப்பி உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரை நோக்கி இன்னொரு பாடலை நாம் பாட போகிறோம். ஆண்டவர் நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தி உயர்த்த போகிறோம். கர்த்தரை நாம் ஒன்று சேர்ந்து இந்த பாடலை பாடும்போதே எனக்குள்ள ஒரு ஆறுதல் உண்டானது. நான் நம்புகிறேன், இந்த பாடல் நீங்கள் பாடும்போதும் நிச்சயமாகவே உங்கள் இருதயத்தில் ஒரு ஆறுதல் உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். இந்த சந்தோஷம், இந்த ஆறுதல்லாம் எங்க பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தரை ஆராதிக்கிற இந்த இடத்தில் தான் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியும். உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் அவரை சொல்லி இந்த நிஜமான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தும். சந்நிதியில் சந்தோஷமே, சந்நிதியில் சமாதானமே, நொறுங்குண்ட என்னை சந்தோஷமே, சந்நிதியில் சமாதானமே, நொறுங்குண்ட வரை நீர் பலப்படுத்துவே, சிறைப்பட்ட வரை நீர் விடுவிக்கின்றீர். ஏசையா 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 சொல்லுவோம். ஏசையா நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விலக மாட்டேன். ஆண்டவரோடு கூட நாம் இணைந்தால் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அவருடைய பாதத்தை பிடித்துக் கொண்டால் எல்லாம் நடக்கும். ஓ ஸ்தோத்திரம்.
ஹalleluya. சொல்லுங்க எல்லாரும், ஏசையா ஏசையா ஏசையா. ஓ எஸ், இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நானும் நீயும் நீயும் நானும் நாம் ஒன்றாய் இசைந்தால் எல்லாம் நடக்கும். நானும் நீயும் நானும் நாம் ஒன்றாய் இசைந்தால் எல்லாம் நடக்கும். ஏசையா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தில் ஒரு ஆறுதல் புறப்படும். இந்த வார்த்தைகளை சொல்லும் போதே ஏசையா 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 ஏசையா. இனி பயமே இல்லை, கவலை இல்லை, உன் சந்நிதியில் நான் இருந்தால் போதும். இனி பயமே இல்லை, கவலை இல்லை, உன் சந்நிதியில் நான் இருந்தால் போதும். சொல்லலாமே, ஏசையா ஏசையா. அந்த சத்தத்தை உயர்த்தி ஏசையா 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 ஏசையா. உம் சந்நிதியில் சந்தோஷமே, உம் சந்நிதியில் நொறுங்குண்ட வரை நீர் பலப்படுத்துவீர், நீர் விடுவீர். எழுப்பி நின்று சொல்லுவோமா, ஏசையா 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 ஏசையா. இந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. ஏசையா 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 ஏசையா. இனி பயமே இல்லை, இனி பயமே இல்லை, பதட்டம் இல்லை, உம் சந்நிதியில் நான் இருந்தால் போதும். இனி பயமே இல்லை, கவலை இல்லை,
தடைகளை உடைக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். எத்தனை பேர் இந்த தேவனை 2 கைகளை உயர்த்தி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர், ஹல்லேலூயா, நீங்க சொல்லி பாடுனீங்களே, ஏசையா 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 என்று கூப்பிடும்போது அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து ஆராதியுங்கள். ஹல்லேலூயா. சொல்லுவே எல்லாரும், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, ஓ ஆராதனை ஏசையா, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தர் இயேசுவே. கேருபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தர், ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை. மறுபடியும் சொல்லுவோம், ஆராதனை. வார்த்தை என்றும் மாறாதே, வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனால் என்றுமே மாறாது. நாங்கள் அழிந்து போனால் நிலையாய் இருக்கிற உம்முடைய வார்த்தை பெற்றிருக்கிற நாங்கள் என்றென்றும் நிலைத்திருப்போம். உயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தேவனே, சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. சர்வ வல்லவரே, சர்வ சிருஷ்டியை காக்கும் எங்கள் தெய்வமே,
உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. சர்வத்தை படைத்த ஆண்டவர், மனுஷர்களை உருவாக்கினவர், மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் உண்டாக்கின தேவன். ஹல்லேலூயா. அவருடைய படைப்புகளை நாம் எண்ணி பார்த்தால், அவருடைய சிருஷ்டிப்பின் திட்டங்களை நாம் எண்ணி பார்த்தால் அது எண்ணுக்கடங்காததா இருக்கும். அப்படிப்பட்ட சிறந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். என் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர், என் கூக்குரலை கேட்கிற ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவர்கள் அபயமிட்டு கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு விமோச்சனத்தை ஏற்படுத்தினது போலவே இன்றைக்கு அவரை அபயமிட்டு ஏசையா ஏசையா என்று கூப்பிட்ட நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும். எகிப்திலிருந்து ஒரு விடுதலை உண்டானது போல அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும். கர்த்தரே அதை செய்வார். அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர். இந்த வார்த்தை தான் எனக்கு மறுபடி வருகிறது. தடைகளை உடைக்கிறவர். ஓ ஸ்தோத்திரம். the lord of breakthrough. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை வேளையில? எனக்கு முன்பதாக தடைகள் இருக்கிறது தான், ஆனால் அதை உடைக்கிற கர்த்தர் பெரியவரா என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதே உடைத்து கொண்டிருக்கிறார், உடைத்து எரிகிறார். எல்லா சத்துரு உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற தடைகள் முறியடிக்கப்படுகிறது. உனக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட ஆயுதங்கள் தடையாய் நின்று கொண்டிருக்கிறதே, அதை முறியடித்து கொண்டிருக்கிறார். ரகதல ரபா ஷகதியந்தரஹா ரீகபதல ரபோ. ஹல்லேலூயா. தடைகள் மாறும். ஹல்லேலூயா. உனக்கு முன்பதாக செல்லுகிறவர், தடைகளை உடைக்கிறவர். ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் தடையா இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம நம்பணும், அதை உடைக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். என்னை பலப்படுத்துவார், எனக்கு சகாயம் செய்வார். விமோச்சனமே இல்லை என்று நினைக்காதீர்கள். இது குட்டி பாப்பாக்கு விமோச்சனம் உண்டு. விமோச்சனம் செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆராதனையில கர்த்தர் பிரியப்பட்டிருக்கிறார். நீங்கள் ஏற்படுத்தின பலிபீடத்தை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகம் சந்தோஷப்படுகிறது. இந்த நிலைமையிலும் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்களே, பரலோகம் சந்தோஷப்படுகிறது. ஓ ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தின் மிகுதி உங்களுக்குள்ளே வருகிறது. ஓ ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி ஏசப்பா. நேரம் எடுத்து உம்மை ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம். அநேகர் பலவீனத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். கால்களிலே பலன் இல்லை, கைகளிலே பலன் இல்லை. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒரு புதிய பலன் அவர்களை ஆட்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான் என்று சொல்லியிருக்கிறதே. இருதயத்தில் பலவீனம் நீங்கட்டும். ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க.